சொல்லி அழ ஆளும் இல்லை, சொல்லி அழ நேரமும் இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இந்த இடத்துல தனுசு ராசிக்காரர்கள் முதல் இடத்துல இருப்பாங்க. சார், நான் ஏதாவது ஒரு விஷயத்தை ஒருத்தவங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஆனால் அப்படி பகிர்ந்துக்கிட்டால் அது எனக்கு சப்போர்ட்டாக ஒருத்தவங்க வருவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல சார். என்னை கேவலப்படுத்துவாங்க, இல்லைனா நீ தான் காரணம் அப்படின்னு என்னை தெளிவாக அப்படியே டக்குன்னு அந்த கத்தியை திருப்பி என்கிட்டே எடுத்து குத்திடுவாங்க. ஏன் நமக்கு மருந்து கேட்குறதுக்கே பிடிக்கல சார். இப்படி பல இடங்களில் தனுசு ராசி நிறைய இடங்களில் ஒதுங்கி போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். நான் ஒதுங்கிக்கிறேன் சார். என் உறவுகளே, உங்களை வாழ விடாமல் தடுக்கிறது, உங்கள் அறிவு திறமையை நசுக்கிறது ஒருத்தவங்க 2 பேர்லாம் கிடையாது. இந்த ஜென்ரேஷன் கேப்புன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்கள் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பின்னாடி உள்ளவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதை நல்லா தெரிஞ்சுங்க. உங்கள் ஏஜ் என்னவோ அந்த ஏஜுக்கு மேலே உள்ளவங்க உங்களுக்கு தப்பான ஐடியா கொடுத்துக்கினே இருப்பாங்க. ஆனால் ஏஜுக்கு கீழே உள்ளவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் குழப்பத்தில் இருப்பீங்க. இந்த தப்பான ஐடியா கொடுக்குறாங்களா இல்லை அவங்க நல்ல ஐடியா கொடுக்குறாங்களா? இது இப்போ அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். இப்போ உங்கள் ஏஜுக்கு மேலே உள்ளவங்க உங்களுக்கு தப்பான ஐடியா கொடுக்கல, அவங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாவை கொடுக்குறாங்க. அது ஆனால் உங்களுக்கு செட் ஆகாது. இவ்வளோ தான். இப்போ புரியுதுங்களா? நீங்கள் முதல்ல இன்னிலேருந்து ஒரு பெரிய குழப்பத்தை முடிவு கொண்டு வந்துடணும். சார், எனக்கு யாரோ ஒருத்தன் எதிரி இருக்கான் சார், யாரோ ஒருத்தன் எனக்கு செய்வனை பண்ணிட்டான் சார், யாரோ ஒருத்தன் என்னை வச்சு செய்கிறான் சார், என்னை முன்னேறவே விடமாட்டுறான் சார் அப்படின்னு நம்ம மேலே உள்ள சில குற்றச்சாட்டுகளை இன்னொருத்தவன் மீது சுமத்திட்டு நம்ம ஃப்ரீடமாக இருந்துக்கலான்னு நினச்சி கூட பார்க்காதீங்க. அது வேண்டாம் சார். எனக்கு நிறைய பேர் நண்பர்கள் இருக்காங்க. இப்போ நீங்கள் இன்னிலேருந்து எப்படி யோசிக்கணும், நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஆனால் அந்த நண்பர்கள் வயசில் பெரியவர்களாக இருக்கிறாங்க, அனுபவசாலிகளாக இருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிறது எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. அவங்க அனுபவத்தை சொல்கிறாங்க, அவங்களுடைய அறிவுத்தன்மையை சொல்கிறாங்க, ஆனால் அவங்க அப்டேட்டில் சொல்ல மாட்டுறாங்க. அப்போ இந்த தனுசு ராசிக்காரவங்க என்றைக்குமே சக்ஸஸ் ஆகணும்னா அப்டேட்டில் உள்ளவங்க பேச்சை கேட்கணும், இல்லை நம்ம அப்டேட்டுக்கு மாறிடணும். அப்படின்னா என்னங்க, 60 வயசில் சொல்கிற ஒரு பேச்சை அவமதிக்கலை, சொல்லலை, கேட்டுக்குங்க. ஆனால் நடக்கிறது அடுத்த ஜென்ரேஷன் என்ன நினைக்கிறானோ அதை நீங்கள் திங்க் பண்ணணும். ஒரு வீடு கட்டுறீங்க, வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க. இன்றைக்கி வீடு கட்டணும்னு நினைக்கும் போது ஒரு காலகட்டத்தில் வீடு வாங்கணும், காரு வாங்கணும்னா பெரிய கனவு. அதெல்லாம் கோடீஸ்வரனுக்கு மட்டும்தான் நடக்கும். ஒரு BMW கார் வாங்கணுன்னா அது கோடீஸ்வரனாக இருக்கணும். ஒரு 3 BH வீடு கட்டணுன்னா அது கோடீஸ்வரனாக இருக்கணும். அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு இடம் வாங்கணுன்னா கோடீஸ்வரனாக இருக்கணும். இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. ஐடி கட்டினா போதும், பேங்க்குக்காரவங்க தேடி வருவாங்க. காரா எடுத்துன்னு போ ராஜா, 99% உனக்கு லோன் தரேன், ஐடி மட்டும் கட்டிகிட்டு இருக்கணும். அதுவும் நீ ஐடி எப்படி வேணாலும் கட்டிக்கோ, ஆனால் ஐடி கட்டணும். ஐடி மட்டும் கரெக்டாக கட்டிட்டு வந்தீங்கன்னா, சார் எனக்கு இவ்வளோ சம்பளம் தான் வருது, இவ்வளோ பிடிச்ச போது, ஆனால் எனக்கு ஐடி கட்டிகிட்ருக்கேன் அப்படின்னா உனக்கு அவ்வளோதான், உனக்கு லாபம். இப்போ யாரும் ரெக்கமெண்ட்லாம் தேவையில்லை. அந்த பச்சை இங்கே கையெழுத்து போடுறவங்க, அந்த பச்சை இங்கே கையெழுத்து, கடன் கொடுக்க இன்றைக்கி எல்லாம் தயார். கடன் அடைக்க நமக்கு தைரியம் இருக்கணும், திராணி இருக்கணும். அது முதல் விஷயம். அப்போ BMW காரோ இன்றைக்கி 3 BH வீடோ ஈஸி. ஆனால் என்ன பண்ணணும், நமக்கு பிடிச்ச மாதிரி வீடு கட்டணும். பெரியவங்க சொன்ன யோசனையும் இப்போ செட் ஆகாது. கீழே உள்ளவங்க வீடை கட்டுங்க கட்டுங்கன்னு உங்களுக்கு ஆசையை மட்டும் உண்டாக்குவாங்க அவங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்த ஜென்ரேஷன், கம்மிங் ஜென்ரேஷனோட டேஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த டேஸ்ட்டில் உங்கள் டேஸ்ட்டை கொண்டு போய் உங்கள் பிளானில் கொண்டு வாங்க. தனுசு ராசிக்காரர்கள் வெற்றி பெறுவீங்க. ஸ்மால் மேஜிக் சொல்லி கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸ்மால் மேஜிக். இந்த மேஜிக் தான் லைஃப். பழைய பஞ்சாங்கமாக இருக்கணும்னு சில பேர் சொல்லுவாங்க. பஞ்சாங்கத்தில் தான் நாளைக்கு நடக்கிறத கரெக்டாக சொல்லும். ஆனால் பஞ்சாங்கத்தை எங்கே வாசிக்கணுமோ அங்கே தான் வாசிக்கணும். எப்போ பார்த்தாலும் பஞ்சாங்கம் வாசிக்கினே இருக்கக்கூடாது. அப்போல்லாம் தினமலரில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, நாங்கள்லாம் எங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஜோன் ஒன்று வரும். வெள்ளிக்கிழமை சிறுவர் மலர்னு ஒன்று வரும். அதில் கடைசி பக்கத்தில் ஜோன் வரும். நாங்கள்லாம் போய் படிப்போம். இப்போல்லாம் அதாவது பார்த்திங்கன்னா பேப்பர் வாங்கிறதுக்கு காசு இருக்காது. லைப்ரரி போவோம்.
இன்றைக்கெல்லாம் எத்தனை பேருக்கு லைப்ரரி போகிறீங்க சொல்லுங்கள்? காலேஜில் இருக்கிற லைப்ரரிக்கு யாரும் போகிறதில்ல. பள்ளிக்கூடத்தில் இருக்கிற லைப்ரரிக்கு அந்த இடத்த அந்த லைப்ரரி கிளாஸை கட்டடிச்சிட்டு எங்கேயாவது உட்காந்து பேசின்னு இருக்கிறோம். ஊரில் யாராவது ஒரு சாட்டர்டேயில் இல்லைனா ஒரு ஃப்ரைடேயில் ஈவினிங் டைமில் எங்கேயாவது லைப்ரரி போயிருக்கீங்களா? லைப்ரரியில் போயிட்டு ஒரு கையெழுத்து போட்டு நான் லைப்ரரியில் இருந்தேன்னு சொல்ல முடியுமா உங்களால்? புத்தகம் எடுத்து படிக்கிறீங்களா? எத்தனை பேர் முடியுது? நம்ம அந்த பழக்க வழக்கங்கள்லாம் நின்று போயிட்டு நம்ம அமைதி இழந்துட்டோம். இந்த உலகத்தில் நம்ம அமைதியை இழந்துட்டோம். எல்லாரும் அமைதியை இழந்துட்டோம். இதுதான் உண்மை. படிக்கக்கூடிய மனிதர்களுக்கு மட்டுமே அமைதி இருக்கும். நீங்கள் செல்ஃபோன் பார்க்கக்கூடியவர்களுக்கு, செல்ஃபோன் கேட்கக்கூடியவர்களுக்கு, டிவி பார்க்கக்கூடியவர்களுக்கு, படம் பார்க்குறவர்களுக்கு, உலகத்தை சவுண்டை கேட்குறவங்களுக்கெல்லாம் அமைதி இருக்காது. படிக்கிறவனுக்கு மட்டும்தான் அமைதி இருக்கும். ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, நான் போய் இது மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும் சார், பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்த தேடி போகிறேன் சார்னார். எங்கேயுமே உலகத்தில் இல்லைடா, எங்கேயுமே கிடையாது. அவர் உடனே சொன்னார், சார் கேரளா வாங்க, நிறைய இடம் இருக்குது அப்படின்னார். போ போனா மன உளைச்சலுக்கு போயிட்டான். ஏன்யா சார்? நெட்டே கிடைக்கல சார், ஒய்ஃபை வரல. எங்கடா இருந்தேன்? மலை மேலே இருந்தேன் சார், கொடைக்கானலுக்கு மேலே இருந்தேன் சார். நான் அங்கே போய் கொடைக்கானல்லே போயிட்டேன். அப்போ நெட்டு கிடைக்கல. எப்படா வரும் அங்கே நெட்டு? அப்போ நீ தேடினது நிம்மதியை தேடல, நெட்டை தேடி இருக்கிறான். மலை மேலே போனது நிம்மதிக்கு போனா, நிம்மதி எப்படி வரும்? நெட்டு இல்லை. கேரளா போயிடான், ஹீட்ரு இல்லை, கரண்ட்டு இல்லை, ஹீட்ரு வேலை செய்யல, நிம்மதி இல்லை. நான் தான் சொன்னேன், ரொம்ப சிம்பிளாக உனக்கு பிடிச்ச புத்தகத்தை 10 நிமிஷம் படிச்சுப்பார், நீ நிம்மதியை நீ கண்டிப்பாக பெறுவாய். இப்போ இதே தான் நான் தனுசு ராசிக்கு சொல்கிறேன். அறிவு, திறமை இதெல்லாம் இருந்து ஏன் சார் எனக்கு வெளியில் கொண்டு வர முடியலன்னா, தனுசு ராசிக்காரர்கள் டுடேயில் உங்கள் ராசி கட்டத்தை எடுத்து வச்சுக்கிங்க. உங்கள் ராசியில் குரு எப்படி ஆக்டிவாக இருக்காருன்னு பாருங்கள், புதன் எப்படி ஆக்டிவாக இருக்காருன்னு பாருங்கள், ரொம்ப 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 முக்கியமானது சொல்கிற சனி எப்படி ஆக்டிவாக இருக்காருன்னு பாருங்கள். இந்த 3 கிரகம்தான், குரு, புதன், சனி. இந்த 3 கிரகம் உங்களுக்கு ஆக்டிவாக இருந்தால், சூரியன் பார்க்கப்பட்டார்னா நீங்கள் பிரபலமாவீங்க. நீங்கள் போடுற திட்டம் ஜெயிக்கப்படும். இதற்கு உங்கள் மனம் அமைதியாகணும். மனம் அமைதியாகணும். இந்த உலகம் மன அமைதியை கெடுப்பதற்கு இந்த உலகம் பல வழியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு கூட்டமே இருக்குது. நம்ம வீட்டில் உள்ளது ஒன்றும் இல்லை, தேட்டருக்கு படம் பார்க்க போகிறோம், இல்லை ட்ரெயினில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம். நல்லா காமாக ஒரு பஸ்ஸில், ஏசி பஸ்ஸில் ஸ்லீப்பர், பக்கத்து சீட்டில் ஒரு குழந்த, 4 வயசு 5 வயசு குழந்த, பேரண்ட் தூங்குறாங்க. அந்த குழந்தை செல்லை வச்சுக்கிட்டு கிட்டி 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 கிட்டின்னு ஆடுது, உரு சத்தம் போடுது, ஏதோ கத்திக்கினே இருக்குது. அந்த குழந்தை தூங்குற வரைக்கும் பக்கத்து இந்த பஸ்ஸே தூங்காமல் இருக்குது. பேரண்ட்டு தூங்கிடுறாங்க. ஏன்? அவங்களுக்கு பழக்கம். அவங்களுக்கு அந்த செல்லை கொடுத்துட்டு அவங்க தூங்கிடுறாங்க. ஆனால் அவங்க இன்றைக்கி மட்டும்தான் தூங்குறாங்க. நமக்கு அந்த பஸ்ஸில் உள்ளவங்களுக்கு அன்றைக்கி மட்டும்தான் தூக்கம் கெட்டு போயிருக்கும். ஆனால் அந்த செல்லை கொடுத்ததுனால அந்த பேரண்ட்டுக்கு வாழ்க்கையில் தூக்கம் கெட்டு போகும். இந்த உலகம் அப்படி தான் இப்போ இயங்குது. அப்போ தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய படிக்க ஆரம்பிங்க. இந்த கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். சப்போர்ட்டாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய ஸ்கில் நல்ல வேலை செய்யும். உங்கள் திறமை கண்டிப்பாக வேலை செய்யும். உங்களுக்கு எந்த எதிரியாக இருந்தாலும் அந்த எதிரியுடைய அவனுடைய ஆணி வேற தெரிஞ்சுக்க முடியும். ஒருத்தவன் இது தாண்டா பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு. இன்னிலிருந்து தனுசு ராசிக்காரவங்க உங்கள் மேலே உள்ளவங்க பெரியவர்களோட பேச்சை கேளுங்க. ஆனால் அதை செயல்முறைக்கு கொண்டு வரும்பொழுது அப்டேட்டில் வச்சு செயல்படுங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கிறது குரு பகவானும் விநாயகர். பிள்ளையாரை பிடிங்க. பிள்ளையாரை பிடிச்சிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சக்ஸஸ் ஆகும். பிள்ளையாரை பிடிச்சிக்கணும். பிள்ளையாருக்கு உங்களை பிடிச்சிடும். டெய்லி பிள்ளையாரை கும்பிடுங்க. குரு, யாராவது ஒரு குருவிட்ட மனசார பேசுங்க. ரொம்ப உங்களுடைய லைஃபோட ஒரு ஒண்டி போங்க. தனுசு ராசிக்காரர்களே, மனசார சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடியவர்கள். நல்லது கண்டிப்பாக நடக்கும். சிந்தனை இவ்வளோதான், நமக்கு இருக்கிற ஸ்கெட்ச் அவ்வளோதான். நம்ம ஜாதகத்தில் இந்த பிளான் எடுத்துங்க, நல்லா இருப்பீங்க. பிளே தமிழ் நேயர்கள் வெற்றி பெறுவீர்கள். என் உறவுகள்
நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா நான் சொன்ன விஷயங்களை கீப் இட் பண்ணுங்கள். நிச்சயம் உங்களோடு நான் நிழலாக இருப்பேன். இந்த ப்ளே தமிழ் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேனல். உங்கள் லைஃப்பில் என்றைக்கு கஷ்டம் வருதோ, என்றைக்கு ஒரு வருத்தம் வருதோ, இந்த ப்ளே தமிழ் அந்த இடத்துல நீங்கள் ப்ளே தமிழ் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அன்றைக்கி அந்த சிவஸ்ரீயை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த பிரபஞ்சம், இந்த கடவுள், நீங்கள் நம்புகிற சாமி, இந்த ப்ளே தமிழ், இந்த சிவஸ்ரீ உங்களோட கனெக்டில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்றைக்குமே நான் சொல்லுவேன், என்கிட்ட ஜாதகம் பார்க்குற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிற ஒரு வார்த்தை, என்ன கேள்வியோ என்கிட்ட கேளு, நான் கொஞ்சம் ஓப்பனாக தான் பேசுவேன். அந்த பதில் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதை படி நீ கேளு போதும். சும்மா நீ எப்படி நடந்தது, ஏன் அப்படி வந்தது, அது வேணாம். என்கிட்ட பிரசன்னந்தான். நான் ஜாதகம் பார்க்கும்போதே பிரசன்னந்தான் சொல்கிறது. உனக்கு இது நடக்கும், இந்த இடத்துல இப்படி போ, இவன் நம்பு, இவன் நம்பாத. அது ஒரு குறிப்பிட்ட காலம், அந்த காலம் வரைக்கும் சொல்லுவேன். அந்த காலம் வரைக்கும் நீங்கள் அதை கேட்டு கரெக்டாக இருந்துட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் நினைக்கிறத நடத்த முடியும். எது என்கிட்ட பரிகாரமே நான் சொல்ல மாட்டேன். குறுக்கு வழியே நம்மள்கிட்ட கிடையாது. நேர்த்தி கடன் மட்டும்தான். கடவுள் என்ன சொல்கிறாரு, அந்த காலத்தில் பெரியவங்க என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நீ என்ன நினைக்கிறியோ அது நடந்துட்டா, ஆண்டவா, என் குலதெய்வமே, என் இஷ்ட தெய்வமே, நான் உனக்கு இதை செய்கிறேன், தீ மிதிக்கிறேன், முடி காணிக்க கொடுக்குறேன், இந்த பணம் போடுற உண்டியல்ல, ஏதோ ஒன்று நேர்த்தி கடன் பண்ணுவாங்க. நேர்ந்துக்கிறதுன்னு பேர். அவ்வளோதான். இது நடந்துட்டால் இதை செய்கிறேன்னு. என்றைக்குமே கடவுளுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போய் கேட்கக்கூடாது. அது பேர் கடவுள் கிடையாது. மனுஷன் வேறு, கடவுள் வேறு. நான் சார் இந்த ஹோமம் பண்ணேன் சார், இந்த பூஜை பண்ணேன் சார், எனக்கு கடவுள் கொடுக்கல சார், நோ நோ. நம்ம வேண்டிக்கணும். முதல்ல அது நடந்துட்டுன்னா இதை செய்யணும். நம்ம வீடு சுத்தம் இல்லை, பவித்திரம் இல்லை, நமக்கு ஏதோ தொந்தரவுகள் இருக்குன்னா ஹோமங்கள் பண்ணுறோம். அந்த இடத்த புனிதப்படுத்துறதுக்கு. ரெண்டுமே வெவ்வேறு விஷயங்கள். நீ நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா நேர்ந்துக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தை நேர்ந்துக்குங்க. கடவுளுக்கு கண்டிப்பாக நடக்கும். நான் ஜோதிடம் சொல்லும்போது அந்த வார்த்தை தான் அதிகமாக சொல்கிறது. அதுமாரி நான் 2 வார்த்தை தான் உங்களுக்கு சொல்கிறேன்னா அந்த வார்த்தை போதும். நீ போ, நல்லா இருப்ப. அவங்ககிட்ட பேசாத, வேண்டாம், தவிர்த்துரு. இதை கேட்கணும். என்றைக்குமே குரு அப்படி தான். நான் என்றைக்கும் உங்களுக்கு குருவாக இருப்பேன். இந்த ப்ளே தமிழும் இந்த பிரபஞ்சமும் இந்த சிவஸ்ரீயும் உங்களுக்கு என்றைக்கும் நிழலாக இருப்போம். நல்லது நடக்கும். உங்கள் வாழ்க்கை ஒளிரும். நீங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவீர்கள். வாழ்த்துக்கள் என் பிள்ளைகளா. அமோகமாக இருக்கணும்.